பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடும் உயிர் தந்த தெய்வம் நீரே. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழிகள் 29:25. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை நம்புகிற ஒவ்வொருவரும் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார்கள். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தி உயர்த்த விரும்புகிற தேவன். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்மை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க வேண்டுமானால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய வழியை நம்முடைய விருப்பத்தின்படி நடக்காதபடிக்கு நம்முடைய வழியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து விட்டு அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆகவே நாம் கர்த்தரை நம்ப வேண்டும், அதே நேரத்தில் அவர் மேல் நம்பிக்கையை வைக்க வேண்டும், அதே நேரத்தில் நம்முடைய வழிகளை ஆண்டவருக்கு ஒப்புவித்து விட வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வழிகளை வாய்க்க பண்ணுவார், நம்முடைய காரியங்கள் யாவற்றையும் கைகூடி வர பண்ணுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக என்று தாவீது எழுதுகிறார். ஆண்டவரை நம்புகிற எல்லாரும் சந்தோஷம் அடைவார்கள், எந்நாளும் அவர்கள் கம்பீரித்து கொண்டே இருப்பார்கள். காரணம், கர்த்தர் ஒருபோதும் அவர்களை கைவிட மாட்டார், அவர்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆண்டவர் மேல் முழு நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொருவரும் எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பார்கள், கம்பீரித்து ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பார்கள். ஆண்டவர் அவர்களை காப்பாற்றுவார். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் தான் அவரை நம்புவார்கள். அவர்கள் ஆண்டவருக்குள் களி கூர்ந்து கொண்டே இருப்பார்கள். அவரை நேசிக்கிற, அவரை நம்புகிற ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்துவார், கம்பீரமாய் ஆண்டவரை துதிக்க வைப்பார். அது மாத்திரமல்ல, அவருக்குள் நம்மை களி கூற பண்ணுவார். ஆகவே நாம் சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். காரணம், நாம் நம்பி இருக்கிற தேவன் கன்மலை, அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 125வது சங்கீதம் 1 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டார்கள். அசையாமல் நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதத்தை போல ஆண்டவர் அவர்களை உறுதியாய் அவர் மேல் நிலைநிறுத்துவார். காரணம், அவரை நாம் நம்பி இருக்கிறோம். நாம் நம்பி இருக்கிற தேவன் கன்மலையான கர்த்தர். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஆகவே கர்த்தரை நம்புகிறவன் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டார். எந்த மனிதனும் அவனை அசைக்க முடியாது. அந்த வார்த்தையின் முதல் பகுதி சொல்லுகிறது, மனுஷனை நம்புகிறவன் ஏமாற்றம் அடைவான். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தரை நம்புகிற நாம் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவோம்.
சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 14 இப்படியாய் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆண்டவருடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். வேதம் சொல்லுகிறது, எப்படி ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டுமா? பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர் விரும்புகிற பரிசுத்தம் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது நாம் அவரை அறிந்திருக்கிறோம். அவர் நம்மை விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்திலே நம்மை மேன்மைப்படுத்தி வைப்பார். ஆகவே ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணித்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவரை முழுமையுமாய் நம்பி அவரை மாத்திரம் பற்றி கொள்ளும் பொழுது நம்முடைய வழியை முழுவதும் அவரிடத்தில் ஒப்புவித்து நாம் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவர் காரியங்களை வாய்க்க பண்ணி நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து மேன்மைப்படுத்துவார், நம்மை காப்பாற்றுவார், நம்மை கலிகூற பண்ணுவார். எல்லா விதத்திலும் அசையாத சீயோன் பர்வதத்தை போல நம்மை உறுதியாய் நிலைநிறுத்துவார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் வழிகளை ஆண்டவருக்கு ஒப்புவித்து கர்த்தர் மேல் முழு நம்பிக்கையுமாய் இருந்து ஆண்டவருக்கென்று பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து மேன்மையான ஆசீர்வாதங்களை உயர்வுகளை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறபடினாலும் மக்கள் நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.